ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மதியோட ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கையல் அப்படி அன்னைக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் மட்டும் ஒரு பையனாக இருந்தால் கண்டிப்பாக நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொன்னது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம், இன்னொரு வகையில் கஷ்டம். ஏன்னா நான் ஒரு பொண்ணு. நான் பொண்ணாக பிறந்தது என்னோட தப்பா? இதில் நான் யாரை குறை சொல்கிறது, யாரை தப்பு சொல்கிறது? நான் பொண்ணாக பிறந்தது என்னோட தப்பா, இல்லை என்னை பொண்ணாக படைச்சது அந்த கடவுளோட தப்பா? என்னை அவங்கள பார்க்க வச்சது அந்த கடவுள் செயல். இதில் நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு தெரியல. கையில் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அவங்க விளையாட்டாக சொன்னாங்களா இல்லைன்னா உண்மையாக தான் சொன்னாங்களா அது கூட எனக்கு தெரியலை. நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஷோவில் தான் சொன்னாங்க. பர்சனலாக எதுவும் பேசுனது கிடையாது. ஆனாலும் அவங்களோட அந்த இனிமையான குரலை கேட்காம என்னால் இருக்க முடியலை. என்னதான் ஆனாலும், என்னதான் நடந்தாலும், என்னதான் சொன்னாலும் நான் அந்த குரலில் கேட்குறது மட்டும் நிறுத்தவே இல்லை. டெய்லி என்னோட நாட்கள் அப்படியே தான் போய்கிட்டே இருந்துச்சு. கையலுக்கு என்னை பற்றி என்ன நினப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, அந்த ஒன்று மட்டும்தான். ஸோ நான் தூரத்தில் இருந்து என்னோட அன்பை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ, நான் எப்படியெல்லாம் லவ் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நான் எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்தவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, அது போதும். நான் லவ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த ஒரு ரீசன் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட அன்பை கொடுக்கறது மட்டும் நான் நிறுத்தவே இல்லை. ஸோ அப்படியே கொஞ்ச காலம் அப்படி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில் எஃப்எம்ல பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் சொன்னாங்க. அடுத்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பொங்கல் ஃபங்க்ஷனுமே வருது. இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை நாங்கள் எங்கள் ரேடியோ ஸ்டேஷனில் இருந்த எல்லாருமே உங்கள் கூட உங்கள் ஊரில் இந்த ஃபங்க்ஷனையுமே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது எங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாலில் தான் நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போகிறோம். உங்கள் கூட இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் நிறைய போட்டிகள், நிறைய கலாட்டா, ஃபன்னு, என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். கோல போட்டியிலேருந்து சமைக்கிற போட்டி அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே போனாங்க. நான் அது எல்லாத்தையுமே கேட்டேன். இதெல்லாம் நமக்கு எங்கே வரும்? கோலம் சமைக்கிறது இது எதுவுமே சுத்தமாக வராது. நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் எதுவுமே வராதே, நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானுமே அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் கையில் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. மதி, நீங்களுமே கலந்துக்கலாமே, வரலாமே அப்படின்னு சொல்லி என்னையுமே பர்சனலாக இன்வைட் பண்ணாங்க. உடனே நான் சொன்னேன் கையல்கிட்ட, நான் எப்படி அங்கே, எனக்கு எந்த ஒரு போட்டி இந்த எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் எப்படி வர முடியும், நான் வரலை அப்படின்னு தான் நான் கையல்கிட்ட சொன்னேன். உடனே கையல் சொன்னாங்க, போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது, சும்மா நீங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட வரலாம் அப்படின்னு கையல் சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், எது, சும்மா கூட வரலாமா, வேடிக்கை பார்க்குறது கூட வரலாமா அப்படின்ட்டு நானுமே கேட்கவும் கையல் மறுபடியும், ஆமாம், போட்டியில் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு வரலாம், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னுட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷம். அதுவும் கையிலே கூப்பிடவும் எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம என்னைக்கு கையில் நேரில் பார்க்க போகிறோம், என்னைக்கு இதெல்லாம் நடக்கும்? வெறும் கனவுல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சனை நம்ம நேரில் நிஜத்தில் என்னைக்கிடா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாளுமே வந்தது. விடிஞ்சா கையில் பார்க்க போகிறோம். எனக்கோ தூக்கமே வரலை, கொஞ்சம் கூட தூக்கங்கிறதே வரல. நாளைக்கு கையில் பார்க்க போகிறோம். அவங்க நேரில் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, நான் எப்படி அவங்க கிட்ட பேசணும், என்னெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரெடி ஆகிறேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன். போன உடனே என்ன பண்ணணும், ஷேக்கன் கொடுக்கணுமா, ஹலோ என்ன பண்ணுற, என்ன என்ன பேசுகிறது, எப்படி இன்ட்ரோ கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்குள்ளே பேசி பார்க்குறேன். எனக்கு எதுவுமே சரியாக வரலை. நமக்கு ஃபோன்லேயே பேச வராது, அதுலேயே அப்படி ஒரு பதட்டமாக இருக்கும். ஆனால் நேரில் பேச போகிறோம்,
அது எப்படி பேசுறது? அவங்க முன்னாடி தைரியமா வேற நின்னு பேசணும். ஃபோன்ல சொதப்பி விட்ட மாதிரி நேர்லயுமே அந்த மாதிரி எதுவும் ஆகிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன நானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம்? என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? எப்படி மேக்கப் பண்ணலாம்? கையல் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் நிக்க போறேன். அப்ப நானும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்ல. ஏதோ கொஞ்சமாவது இருக்கணும்ல. ஸோ அதுக்காக என்ன எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு 1000 யோசனை மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகும்போது சும்மாவும் போக முடியாது. ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும். அப்படி என்ன வாங்கிட்டு போலாம்? என்னதான் பண்ணலாம்? நாளைக்கு பார்க்க போறோம்னு முடிவாயிருச்சு. ஆனா அதுக்கு எப்படி போணும்? அப்படின்னு யோசிக்கிறேன். அவ்வளோ யோசனை எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு எப்போ விடியும்? விடிஞ்ச உடனே பார்க்கணும், கிளம்பணும், போகணும். ஐயோ! நினைச்சாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கே! அப்படின்னு எனக்கு தூக்கமே வரல. தூங்கு. மதி கண்டிப்பா தூங்கு. கொஞ்சமாச்சும் தூங்கு. அப்பதான் நாளைக்கு மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பார்க்குற மாதிரி இருக்கும். தூங்கிரு தூங்கிருன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கேன். மணியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே வேகமாக போகிற நேரம் அன்னைக்கு மட்டும் போகவே மாட்டேங்குது. வெயிட் பண்ணுறேன். எப்படா விடியும்? அதான் அந்த இதுதான், ஓய் சூரியன் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நிற்கிறேன். விடிஞ்சதான் கையில் பார்க்க போகணும் அப்படிங்கிறதுக்காக தூங்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி ஒரு பக்கம் தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறேன். இன்னொரு பக்கம் எப்போ சீக்கிரம் விடியும், சீக்கிரம் டைம் நேரம் போகட்டுமே போகட்டுமேன்னு அந்த கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி ரெண்டையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு வழியா எப்படியோ கடைசியில் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் விடிஞ்சதும் கிளம்புறேன் அவசர அவசரமாக. எங்க நம்ம மட்டும் தனியாக போயிட்டு எப்படி நிற்கிறது? நமக்கு சப்போர்ட்டுக்கும் யாராச்சும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நமக்குன்னு இருக்கவே இருக்கிறாங்க 2 ஃப்ரெண்ட்ஸு. அவங்களையும் கூப்பிட்டுட்டு நல்லா அழகாக கிளம்பிட்டு போகிறதுக்குமே ரெடி ஆனோம். இப்போ என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் கையலுக்கு அந்த சாக்லேட் கேக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக ஒரு சாக்லேட் கேக்கையுமே வாங்கிட்டு கையல் சொன்ன அந்த மாலுக்குமே போனோம். அங்கே போய் பார்த்தா மாலே அப்படி எம்டியாக இருக்குது. அங்கே யாருமே இல்லை. ஏன்னா நம்ம தான் ஆர்வ கோளாறாச்சு. கையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் முன்னாடியே வந்துட்டோம். அங்கே இன்னும் யாருமே வரலை. சரி என்ன பண்ணுறது, முன்னாடியே வந்துட்டோமே அப்படின்ட்டு சரி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தால் இன்னுமே யாரும் வரலை. சரி இன்னும் வேற என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போனோம். பீச்சில் போயிட்டு அங்கே அப்படி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே அந்த கடல் அலை அந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் ரிட்டன் மாலுக்கே வந்தேன். அப்போ பார்க்கும்போது மாலில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே இன்னுமே ஒரு சில போட்டிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்காச்சும் இப்போவாச்சும் கையில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மாலுக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறோம். அது ஒரு பெரிய ஹால். எங்கே பார்த்தாலும் கேர்ள்ஸ் தான். போட்டிங்கிறதுல கேர்ள்ஸ் தான் எல்லாருமே அதிகமாக வந்திருந்தாங்க. கலர் கலராக அவ்வளோ பொண்ணுங்க. என்னோட கண்ணு என் கையல் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் என் கண்ணு தேடிச்சு. சுற்றி பார்க்குறேன் கையல் எங்கே அப்படின்ட்டு. அப்போ அந்த கூட்டத்தில் ரோஸ் கலர் சேரீயில் ஒரு பொண்ணு குனிஞ்சு நின்று எதையோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பக்கம் போட்டி நடக்குது. அவங்களுக்கெல்லாம் gift கொடுக்கறதுக்காக எதையோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் அது கையல் தான். அப்படி திரும்பி நிற்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அது கையல் தான் சொல்லிட்டு அவங்கள பார்த்து அப்படி அதிர்ச்சியில் அப்படி வாயை பொளந்து நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். கையில் அழகா ரோஸ் கலரில் ஒரு சேரீ, நல்ல உயரம். அந்த சேரீ அப்படி அந்த முந்தானையை மடித்து இடுப்பில் கட்டிக்கிட்டு இடுப்பில் சொருகிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஜே இல்லை, அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே அவங்க தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. அந்த சுருட்டை முடி அங்கங்கே கொஞ்சம் சுருட்டையாக தான் இருக்கும். அந்த சுருட்டை முடி, ரோஸ் கலர் சேலை, நல்ல உயரம், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. என்னதான் ஃபோட்டோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற ஒரு அழகு அது வேற தான். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சேரீயில் பார்க்குறோம், சொல்லவே வேணாம். சேரீ தான் இருக்கிறதுலே பயங்கர செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ஸுன்னா அது சேரீ தான். பார்த்த உடனே அப்படி விழுந்துட்டேன்.
கையலை எப்படி கூப்பிடுறது? நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொன்னா தான் அவங்களும் வருவாங்க, பேச முடியும். ஒரு சின்ன இன்ட்ரோ ஆக முடியும். ஆனா, என்னால அந்த இடத்துல பேச முடியல. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஏன் அந்த கயல், அந்த வேர்டு என்னால அந்த பேர சொல்லி கூப்பிட முடியல. அவங்கள பார்த்த அதிர்ச்சியில எனக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல. சரி நான் தான் பேச முடியாம அப்படி திணறி போய் நிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எனக்கு மேல. அவங்களும் எதுவுமே பேசாம என் பக்கத்துல அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. என்னதான் பண்றது? இப்ப கூப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல தான் நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் கையல் அவங்களா தான் திரும்பி எதார்த்தமா பார்த்தாங்க. என்ன பார்த்ததும், "ஏ மதி நீயா? வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அப்படியே என்ன ஒரு ஹக் பண்ணாங்க. அந்த ஒரு ஹக்கு, பா! என்ன ஒரு ஃபீலு! உடம்பே அப்படி சிலிர்த்துடுச்சு. அப்படி முடியெல்லாம் அப்படி நட்டுக்கிட்டு நிக்குது. அப்பவும் நான் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறேன். கையல் தான் பேசுனாங்க. "மதி எப்போ வந்த? என்ன கூப்பிட்டுருக்கலாமே! எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சுயநினைவுக்கு வந்து பேசினேன். அப்ப என்னோட கையில வாங்கி வச்ச கேக் இருந்தது. ஸோ கையல் கிட்ட குடுத்தேன். கையல் உடனே, "எதுக்கு இது? ஏன் காசை வேஸ்ட் பண்ற? எதுக்காக கேக்க வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "கேக் எதுக்கு வாங்குவாங்க? சாப்பிட்றதுக்கு தான்." அப்படின்னுட்டு நானுமே சொன்னேன். கையலுமே அத சிரிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டாங்க. அப்பதான் கையல் என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே பார்த்தாங்க. "இதெல்லாம் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை அறிமுகப்படுத்தி வச்சேன். "இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கையல் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணி வெல்கம் பண்ணாங்க. அப்போ எனக்குள்ள இன்னும் சந்தோஷந்தான். அப்போ என்ன மட்டும் தான் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. மத்த எல்லாருக்குமே வெறும் ஹேண்ட் ஷேக் மட்டும்தான். அப்போ நான் எல்லாத்த விட கொஞ்சம் ஸ்பெஷல் தானே! எனக்கு மட்டும் ஒரு ஹக்கு கிடைச்சிருக்குன்னா நான் ஸ்பெஷல் தானே! அப்படின்னு எனக்குள்ள இன்னுமே சந்தோஷம். எதெல்லாம் நினச்சு சந்தோஷப்படணுமோ, நான் ஒரு பக்கம் அப்படி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கையல், "சரி நீங்க இங்க இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டுருங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் வேலை இருக்கு. அது எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. ஒவ்வொரு போட்டி, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே அங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்ஜேஸ் எல்லாருமே ரொம்பவே பிஸியா சுத்திட்டு இருந்தாங்க. என்னோட கண்ணு மட்டும் கையல் எங்கெல்லாம் போறாங்க, கையல சுத்தி சுத்தியே என்னோட கண்ணு மட்டும் வந்துகிட்டே இருந்தது. கையல் எங்கெல்லாம் போறாங்களோ, அங்கெல்லாம் என் கண்ணு. அவங்கள மட்டும் தான் அந்த கூட்டத்துல பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன செய்றாங்க? அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் பண்றாங்க? அப்படி அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். யாராவது என்ன பார்த்துருவாங்களோ அப்படிங்கிறதுல என் கவனம் இருந்துச்சு. யாராவது என்ன பார்த்தா டக்குன்னு நான் திரும்பிக்கிறது. என் கையிலே பார்க்கும்போது கூட டக்குன்னு திரும்பிட்டு வேற எங்கேயோ பார்க்கறது. மறுபடியும் கையிலே பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அன்னைக்கு கையில தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அங்கேருந்து வேலை செய்யும்போது அப்பப்போ அந்த அவங்கள தொந்தரவு பண்ணுற அந்த சுருட்ட முடி அதையும் அப்பப்போ கையால் எடுத்து விட்டுக்கிட்டு ரொம்பவே பரபரப்பா அவங்க பேச்சு எப்படி ஒரு பரபரப்பா இருக்குமோ அதே மாதிரி சுறுசுறுப்பா சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க அந்த இடத்தையே. நானும் அப்படி கையில ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்க ஒரு பக்கம் நெறையா ப்ரோகிராம், நெறைய போட்டி எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. கோல போட்டி, சமையல் போட்டி, இன்னும் அந்த மியூசிக்கு, டான்ஸு அது எல்லாமே போய்க்கிட்டே இருந்துச்சு. அங்க வந்திருக்கிறவங்களுக்கும் நெறைய போட்டி எல்லாமே வச்சாங்க. அந்த மியூசிக்கல் சேரு அந்த போட்டி வச்சாங்க. அதெல்லாமே பார்த்தபடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானுமே ஒரு போட்டியில கலந்துக்கிட்டேன். அது என்னன்னா, ஒரு 1, 2, 3, 4, 5 அந்த 5ங்கிற அந்த நம்பர மட்டும் சொல்லக்கூடாது. அந்த நம்பர சொல்லாம கரெக்ட்டா எஃப்எம் பேர சொல்லணும். ஒரு 10, 20 பேர் ஒண்ணா நின்னாங்க. வட்டமா நின்னாங்க. அப்போ 1லேருந்து ஆரம்பிச்சாங்க. 5ஆம் நம்பர் வர்றவங்க எஃப்எம் பேர சொல்லணும். இல்லன்னா அவுட்டு. அப்படி ஒரு கும்பலே நின்னு அந்த கேம விளையாடிட்டு இருக்கோம். எனக்கு தான் அந்த எஃப்எம் பேரு அப்படி அத்துப்படியாச்சே. அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்தது. ஸோ அந்த போட்டியில வின் பண்ணதுமே நான் தான். எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அந்த போட்டி. அது எல்லாமே நடந்து முடிஞ்சது. ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருந்துச்சு. நான் கையல பார்த்துக்கிட்டே இருந்தேன். கையல்
அப்பப்போ வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டுமே போனாங்க. "சாப்பிட்டியா? காஃபி குடிக்கிறியா? ஜூஸ் வேணுமா? என்ன வேணும்னு?" சொல்லிட்டு எங்கள கவனிக்கிறதுலயுமே எந்த ஒரு குறையுமே வைக்கல. அப்பப்போ வந்து கேட்டுட்டு, "சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, கையலுமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க. ஒரு வழியா எல்லா போட்டியுமே முடிஞ்சது. எல்லா போட்டியும் முடிஞ்சு, எல்லாருக்குமே கிஃப்ட்டுமே குடுத்து முடிச்சாச்சு. ஃபைனலா டான்ஸ் ப்ரோகிராம். ஒரு பக்கம் மியூசிக் போக, இன்னொரு பக்கம் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்தேன். கையிலுமே ஒரு பக்கம் ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்குமே அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஆனா எங்க நமக்கு தான் பேச்சே வர மாட்டேங்குதே. இதுல எங்க போயிட்டு பக்கத்துல நின்னு டான்ஸ் ஆடுறது? ஸோ நான் இன்னொரு பக்கம் தூரமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். கையெழுமே பார்த்துட்டு என்ன கூப்பிட்டாங்க. "வா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் "இல்ல, முடியவே முடியாது" அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் கையல் கேட்காம என்னோட கைய புடிச்சிட்டு இழுத்துட்டு வந்தாங்க. நான் விடுவேனா? நான் மட்டும் எப்படி? ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸையுமே சேர்த்து இழுத்துட்டு நானுமே வந்தோம். எல்லாருமே ஒண்ணா நின்னு டான்ஸ் ஆடுனோம். எனக்கு நம்பவே முடியல. அந்த ஒரு செகண்டு. இது நானா? கையல் பக்கத்துல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியல. கையல் அவ்வளோ அழகா ஆடுனாங்க. நானுமே பக்கத்துல நின்னு கையேன் காலும் ஆட்டிக்கிட்டு, அப்படி கையல பார்த்துக்கிட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கூட்டம் மொத்தமும் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ள நானும் கையல் பக்கத்துல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இது கனவு தானா? இல்லன்னா இது நிஜமா கனவா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்குள்ள இருந்துச்சு. நானா அவங்க முன்னாடி நின்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது. என்னால அத எதையுமே நம்பவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க, "டைம் ஆயிருச்சு வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில நாங்க வந்தது 9 மணி. இப்போ நைட்டு 9 மணியுமே ஆயிருச்சு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லவும், உடனே நானுமே சரி ஓகே கயல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயல்கிட்ட போனேன். "கயல், நாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். மணி 9 ஆயிருச்சு. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்கு போகணும். ஸோ நாங்க கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லவும் கையல் கேட்டாங்க, "நீங்க எல்லாரும் தனியா போயிருவீங்களா? வீடு எங்க இருக்கு? பக்கமா? தூரமா? சேஃபா போயிருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா என்கிட்ட கேட்டாங்க. நானுமே சொன்னேன், "நாங்க 3 பேர் இருக்கோம். போயிருவோம். வீடு இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தூரத்துல தான் இருக்குது. ஸோ நாங்க போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பேசுனது அங்க கையலுக்கு சரியா கேட்கல போல. சும்மாவே என் வாயிலிருந்து வார்த்தையே வராது. நான் அப்படி மெதுவா பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க அவ்வளோ சத்தம். ஏற்கனவே நான் கொஞ்சம் குள்ளம் வேற. ஸோ கையலுக்கு அது சரியா கேட்கல அப்படிங்கவும், கையல் நேரா அப்படி குனிஞ்சு என்னோட வாய் பக்கத்துல அவங்க காத வச்சு கேட்குறாங்க. எனக்குள்ள இன்னுமே ஒரு பதட்டம். கையல் ஹைட்டா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என் ரேஞ்சில இருந்து பேசுறது கேட்கல. ஸோ அப்படி குனிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்குள்ள ஒரு பதட்டம். அப்போ எனக்கு இன்னொன்னுமே தோணுச்சு. கையல் நல்ல வசதியா நமக்கு ஏத்தாப்புல அப்படி குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்படியே அவங்க கன்னத்துல ஒரு நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடிரலாமா அப்படின்னுலாம் தோணுச்சு. அன்னைக்கு குடுத்துருப்பேன். ஆனா குடுக்கல. அன்னைக்கு எனக்கு குடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா நான் குடுக்கல. அங்க யாரும் இல்லன்னா கண்டிப்பா நான் ஒரு கிஸ் பண்ணியிருப்பேன். பட் அங்க அவ்ளோ கூட்டம் இருந்ததுனால, எனக்குள்ள தோணுனத நான் எனக்குள்ளயே வச்சுக்கிட்டு எதுவுமே குடுக்கல. "இல்ல, நாங்க போயிருவோம். எங்களுக்கு ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்புனோம். சொன்னாங்க கையல், "ரீச் ஆனதும் ஒரு மெசேஜ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வீட்டுக்கு போனதும் ஒரு மெசேஜுமே பண்ணிவிட்டேன். வீட்டுக்கு போனா அன்னைக்கும் எனக்கு தூக்கம் வரல. அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு? கையில நம்ம எந்த ஆங்கிளில் எப்படியெல்லாம் பார்த்தோம்? எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி நான் அப்படி எனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என் மூஞ்சி அந்த அளவுக்கு லைட்டு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. கையல் கூட நம்ம டான்ஸ் ஆடணுமா? கையில நேரில் பார்த்தோமா? பேசணுமா? பழகணுமா? இது எல்லாமே நிஜத்தில் நடக்குதா? இது கனவுன்னு மட்டும் நான் சொல்லிடுவேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நிஜம் அப்படின்னு என்னாலேயே என்னை நம்ப முடியாமல் அப்படி சந்தோஷத்தில் அப்படி மிதந்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நாள் மட்டும் கிடையாது. 1 நாள், 2 நாள். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதையே நினச்சி நினச்சி எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என் அக்கா கேட்டா,
என்ன லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஏன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த ஹாப்பினஸ் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மனசு சந்தோஷமா இருக்கவும் அந்த ஹாப்பி என்னோட ஃபேஸில் அப்படியே அது காட்டுச்சு. அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே இருந்தேன். பல்ல காட்டிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். யார் என்ன கேட்டாலும், யார் என்ன பேசினாலும் என்னோட காதில் அது விழவே இல்லை. நான் அன்னைக்கு நடந்த அந்த நாள்ல இருந்து நான் வெளியிலே வரலை. இன்னும் அந்த நாளில் தான் இருக்கிறேன். அந்த பொங்கல் ஃபங்க்ஷனை விட்டு நான் இன்னும் வெளியிலே வரலை. அப்படி ஒரு சந்தோஷம். அந்த ஹாப்பினஸ்லே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். அதிலிருந்து வெளியில் வரவே இல்லை. எனக்கு வெளியில் வர்றதுக்கும் விருப்பமே கிடையாது. இந்த நாள் இப்படியே இருந்துராதா, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.